ஹாய், நாங்கள் கண்மணி பேசுகிறேன். அந்த 10 பேரில் நம்ம ஒருத்தரா? எனக்கு கணக்குமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நினைப்பேன், ஐயோ எனக்கே கணக்கு வராது, நீங்கள் வேற என்ன 10ல் 1ன்னு கேட்குறீங்களா? அப்படிதான் சொல்கிறீங்க. நமக்கு ஏதாவது ரொம்ப ஒரு விஷயம் பிடிக்குதுன்னு வச்சுங்களேன், நமக்கு அது வேணும். அது ஒரு பொருளாக இருக்கலாம், அல்லது யாரையாவது நம்ம நேசிக்கலாம். யாரோ ஒருத்தர் ரொம்ப பிடிக்குதுன்னு வச்சுங்களேன், அவங்க கிடைக்கணும், அல்லது அந்த பொருள் கிடைக்கணும், நம்ம நினைக்கிறது கிடைக்கணும்னு என்ன பண்ணுவோம்? அப்படியே எப்படியாவது முயற்சி பண்ணுவோம். ரொம்ப நம்ம 100% என்ன பண்ணுவோம், எஃபர்ட் போடுவோம். அப்புறம் யாராவது அதுக்கு ஹெல்ப் பண்றவங்க யாராவது, அவங்க நம்ம இது வரைக்கும் பேசலாம் கூட போய் பேசுவோம். வாண்டடா பேசி அந்த விஷயம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்வோம்னா, அப்படி அதையே யோசிப்போம், அதுக்கான முயற்சி பண்ணுவோம். அப்புறம் கிடைச்ச பிறகு என்ன திரும்ப செய்வோம், அப்படியே அடுத்ததுக்கு போயிடும், வாட் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு. ஆனா நமக்கு ஹெல்ப் பண்ணவங்களையோ அல்லது அதற்கான முயற்சிக்கு ஒரு தேங்க்ஸோட நம்ம மறைஞ்சு போடுவோம்ல. இது இப்ப மட்டும் இல்லைங்க, எல்பரோ காலத்திலயுமே இருந்துச்சு. இந்த லூக்கா 17 நம்ம பார்க்கலாம். இது என்னன்னா, எல்பரோ என்ன பண்றாருன்னா, அந்த கலிலே நாயிட்ட போறாரு. போகும்போது ஒரு கிராமத்து வெளியே போறாரு. அப்படி போகும்போது ஸ்டேஷனுக்குள்ள பேசிட்டே போகும்போது திடீர்னு பார்த்தா கிராமத்துல ஒரு 10 பேர் ஓடி வராங்க. யாருன்னு பார்த்தா குஷ்டரோகிகள். உங்களுக்கு தெரியும், அதாவது அந்த காலத்துல ஒரு மருந்தே இல்லாம இருக்கிற ஒரு நோய் என்னன்னா குஷ்டரோகம் தான். அது வந்துட்டு அவ்வளவுதான், அதுல இருந்து விடுதலை அவங்களுக்கு கிடைக்காது. அப்போ அவங்களுக்கு என்னன்னா, அதுல இருந்து விடுதலை அளிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஏக்கத்தோட இருக்கிற 10 பேர் ஓடி வராங்க. வந்த உடனே ஏசப்பா பார்த்த உடனே சொன்னாங்க, எசுவே எங்களுக்கு இறங்கும் அப்படின்றாங்க. எல்பரோ ஒண்ணுமே சொல்லல. என்ன தெரியுமா சொல்றாரு, நீங்க போய் உங்க ஆசாரியார்ட்ட காமிங்கன்றாரு. அப்படின்னா என்னன்னா, அங்க என்ன ஒரு பழக்கம்னா, நல்லா ஆன உடனே போய் அங்க இருக்கிற அந்த ஆபீசர்ஸ்ட காமிக்கணும். அவங்க என்ன பண்ணாங்க, ஓகே நீங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னா போகணும். அதனாலதான் சொல்றேன். ஆனா நீங்க போய் இப்ப ஆசாரியரை பாருங்கன்னு போகும்பொழுது அவங்க குணமாக போயிடுறாங்க. போயிட்டு எல்பரோவும் போயிடுறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரே ஒரு ஆள் மட்டும் வர்றாரு. வந்து என்ன திரும்ப செய்யறாரு, அப்படியே எசுவேன்னு சொல்லிட்டு அவர் காலில் விழுந்து, அப்படியே எனக்கு இவ்வளவு பெரிய சுகத்தை கொடுத்தீங்களே, உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாரு. ஆனா எல்பரோ என்ன சொல்றாரு, உன்னுடைய ஃபெய்த் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அந்த 9 பேர் எங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதனாலதான் முதலே சொன்னேன், அந்த 10 பேர்ல ஒருத்தரா இல்ல 9 பேர்ல ஒருத்தரா இருக்கமா. ஆனா எல்பரோ கோபம்லாம் படல, ஞாபகம் வச்சிருக்கிறாருல்ல. அதனால இனிமே நமக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் கிடைக்கிற வரைக்கும் நம்ம ரொம்ப அதுக்காக நம்ம முயற்சி எடுக்கிறோம்ல, கிடைச்ச பிறகு ஒரே ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாமே. நமக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கும் அல்லது எல்பரோவுக்கும் நம்ம தேங்க்ஸ் சொல்லி அடுத்தது போகலாம். அப்ப நெக்ஸ்ட் நமக்கு அதிகமா கிடைச்சிட்டே இருக்கும். இதை ப்ராக்டிஸ் பண்ணலாமா? அடுத்த வீடியோல பார்க்கலாமா?